அப்பா எல்லாத்தையும் வாஷிங் மிஷினில் போடலாம். ஆனால் அந்த யூனிஃபார்ம் வெள்ளச்சட்டையெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டாலும் எங்கே அழுக்கு போகுது? அந்த காலரில் கையில் எவ்வளோ அழுக்கு. அதெல்லாம் கையில் துவைச்சாதான் வெள்ளையாவது இருக்கும். எங்கே மித்த எல்லாரும் அழகாக வெள்ளையாக துவைக்காங்க, நம்மளுக்கு துவைக்க தெரியலையே. அன்றைக்கி அந்த அக்காட்ட கேட்டப்போ ஏதோ கெமிக்கல் ஷாப்பில் ஆளான்னு ஏதோ ஒன்று சொன்னாங்களே, அது போய் எங்கே கிடைக்குன்னு பார்த்து வாங்கிட்டு வரணும். அவங்க அக்கா துவைச்சி போட்ட சட்டைலாம் எவ்வளோ அழகாக வெள்ளையாக இருந்தது. நம்ம என்னதான் விழுந்து விழுந்து துவைச்சாலும் எங்கே வெள்ளையாக வருது? அம்மா என்ன அம்மாக்கு என்ன வச்சிருக்க? அம்மாக்கு என்ன வச்சிருக்கேன்? ஒன்றும் வைக்கல. எல்லாம் என்ன விரிச்சாச்சா? அக்கா தூத்துட்டாளா? தூக்க சொன்னோம்ல. தூத்துட்டாமா. நீ பாயை எடுத்து விரிச்சியா? ஆமாம்மா. சரி போ, அப்போ தலானிலாம் எடுத்து போட்டு படுங்க. அம்மா நீங்களும் வாங்கம்மா. இங்கே பாரு ஜெய், அம்மா துவைச்சிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு உனக்கு காலையில் யூனிஃபார்ம் வேணுமா வேண்டாமா? வேணும். வேணும்னா போ, அம்மா துவைச்சிட்டு ட்ரையரில் போட்டு இந்த ஃபேன் காற்றுல காயப்படுவோம், காஞ்சிரும். சரியா? அம்மா பயமா இருக்கு, நீங்களும் வந்து என் கூட படுங்கம்மா. மேலே பயமா இருக்குன்னு எதுக்கு பயமா இருக்கு? அம்மா வாங்கம்மா. ஜெய், அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? போ, இன்னும் 2 சட்டை தான் துவைச்சிட்டு வரேன். என்ன ஏம்மா நான் அப்போ இங்கே நிற்கிறேன். இல்லை அதுக்கு தான் அப்பார்ட்மெண்ட்டுக்கு பின்னாடிலாம் போய் விளையாடாதீங்கன்னா கேட்கறது இல்லை. அங்கிட்டலாம் போனால் பயமாக இருக்கும்ல, அதுக்கு தான் அம்மா அங்கிட்டு போகாதீங்க, ஆட்கள் இருக்கிற பக்கம் விளையாடுங்கிறது. எதுக்கு எல்லாரும் அங்கிட்டு போகிறீங்க? அம்மா அங்கெல்லாம் போகலாமா. என்னமோ பார்த்துக்கோ, அங்கிட்டலாம் தேவையில்லாமல் போகக்கூடாதுன்னு. ஏம்மா அங்கே பேய் இருக்கா? பேயும் கிடையாது, ஒரு நாயும் கிடையாது. இல்லை அங்கிட்டு இருட்டில் போகக்கூடாதுல்ல, அங்கிட்டு லைட்டெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. ஏதாவது நைட்டு பூச்சி கடிச்சிரும் தம்பி. நீங்கள் வேறு தேவையில்லாத கதையெல்லாம் பேசுகிறீங்க. இல்லை சின்ன பிள்ளைங்க மாதிரி விளையாடணும். என்னது அங்கங்கே பெஞ்சில் உட்காந்து வெட்டி கதையெல்லாம் பேசுகிறீங்க? எம்மா அது அந்த தன்சிகா அக்கா தாம்மா. அவள் வந்து ஏதாவது கதையை சொல்லுவாளோ? ஆமாம்மா, அவங்க தான் சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு நீ பயந்துக்கிட்டு இருப்பா, அப்படி தானே? ஆமாம்மா, எனக்கு கனவுலாம் வரும் தெரியுமா? சரி, இன்னும் அந்த அக்கா சொன்னானா இந்த மாதிரிலாம் எங்கள் அம்மா சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, சொல்லாதீங்கன்னு சொல்லிடு. சரியா? நைட்டுக்கிட்டு புலம்பிக்கிட்டு கிடக்கா, நைட்டு படுத்துக்கிட்டு. அம்மா சரிம்மா. சரி ஜெய், சாக்ஸ் எல்லாம் துவைச்சாச்சா? இல்லையாம்மா. ஓ, அப்போ உன் சாக்ஸையும் அக்கா சாக்ஸையும் எடுத்துட்டு வா, கையோட அம்மா துவைச்சிட்றேன். அம்மா நாளையிலேருந்து நான் யூனிஃபார்ம் நான் துவைக்க என்னம்மா? ஆமாம், சாக்ஸ் இத்தினூண்டி கிடக்கு, அதை 2 பேத்துக்கு ஒரு நாள் துவைக்க சொல்லி கொடுத்தேன், அதையே துவைச்சோனமா இல்லை. இல்லை உன் சாக்ஸை நீ எத்தனை நாளில் போடுற? வருஷ கணக்கில் துவைக்காதண்ணே. சரிம்மா. இல்லை வாங்க போகிற பாரு, போ எரிச்சலை கிளப்பிக்கிட்டு இருக்காத, போய் சாக்ஸ் எடுத்துட்டு வா. அப்பா காலையில் எந்திரிச்சு நைட்டு படுக்க வரைக்கும் ஏதாவது கொஞ்ச நேரம் உட்கார முடியுதா? எரிச்சலாக இருக்குது, சும்மா அலைஞ்சிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. போப்பா சாமி, அந்த சாக்ஸ் எடுத்து வா, துவைச்சி போட்டு படுப்போம். அம்மா இந்தாங்க, அதை போட்டு போகல, அம்மா துவைச்சிட்டு 2 நிமிஷத்தில் வரேன்னு. சரிம்மா. சரி போய் எல்லாத்தையும் ட்ரையரில் போடுவோம். ஒரு வழியாக துவைச்சாச்சு. எப்பா அப்படியே அந்த சோஃபாலேயே காய விட்ற வேண்டிதான். நாளைக்கு ஆளுக்கு ஒரு சட்டை மட்டும் போதும்ல. எப்பா ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிச்சாச்சு. அந்த அண்ணனுக்கு கொடுக்க டிஃபன் பாக்ஸ்லேயும் எடுத்து வச்சாச்சு. அவங்களுக்கு இட்லி, நம்ம பிள்ளைகளுக்கு தான் இட்லியே தொண்டைக்குள்ளே இறங்க மாட்டேங்க வர வர. நல்ல வேலை நேற்று நைட்டு நிறையா இட்லியை வச்சு வச்சுருந்தேன், அதனால் இப்போ இட்லி கிண்டியாச்சு. அப்படியே மத்தியான சாப்பாடையும் டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம். சரி, இன்றைக்கி சாம்பாரை வச்சு கேரட் முட்டைக்கோஸ் பொரியல் வச்சாச்சு. பரவாயில்ல, அந்த பையனும் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிறானே. அம்மா எல்லாம் என்ன பல் தேக்கலையா? தேக்கணுமா? தேக்கணுன்ட்டு இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்க. அம்மா இது யாருக்கு இவ்வளோ பெரிய டிஃபன் பாக்ஸ்? அதுவா தம்பி, அது ஒரு அத்தை கொடுத்தாங்க, அம்மா திருப்பி அவங்கக்கிட்ட கொடுக்கணும்ல, அதான் விலைக்கு வச்சுருக்கேன். அத்தை என்னம்மா கொடுத்தாங்க? எப்பா நோண்டி நோண்டி கேள்வியாக கேட்குறானே. ஏல அத்தை என்ன கொடுத்துருப்பாங்க? ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீ எனக்கு கொடுக்கவே இல்லை தம்பி. இது இப்போ கொடுத்ததுலடா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொடுத்தாங்க, அம்மா கொடுக்கலையா, இப்போ தான் ஞாபகம் வந்தது, அதான் அம்மா விலைக்கு கொடுக்க போகிறேன். சரியா? நீ போய் பல் தேய்க்கிறியா? அம்மா எனக்கு ஒரு கனவு. கனவு வந்துருச்சா? ஆமாம்மா. என்ன கனவு? அம்மா 2 பிள்ளைங்கம்மா. யாரு, அபி நீயுமா? இல்லைம்மா, 2 பொம்பளை பிள்ளைங்க. சரி 2 பொம்பளை பிள்ளைங்க. அம்மா அதில் ஒரு பெரிய பிள்ளை ஒரு 7 வயசு இருக்கும், அப்புறம் ஒரு சின்ன பிள்ளை 3 வயசு இருக்கும். சரி, அந்த 7 வயசு பிள்ளை இருக்கலாமா, அது அந்த 3 வயசு பிள்ளைய நெஞ்சிலேயே அடித்து கையில் குத்தி அப்படி தூக்கி எறிஞ்சிருச்சுமா. ஐயோ வேலை, அவங்க அப்பா அம்மா இல்லையா? அவங்க அப்பா அம்மா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியா? பரவாயில்லையே, நல்ல அப்பா அம்மாவாக இருப்பாங்க போலையே. மூத்த பிள்ளை எளிய பிள்ளைய அடிக்குது, தூக்கி வீசுகிறாங்க. இதை அப்பா அம்மா உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னடா பரவாயில்ல தம்பி, உன் கனவுல அப்பா அம்மாலாம் நல்லவங்களா இருக்காங்களே. அப்புறமா ஆதித்யன் இருக்கான்ல. ஏல உன் கனவுல ஆதித்யன் வேற வந்துட்டானா? ரம்யா சித்தி வந்திருக்காளாடா? இல்லைம்மா, ஆதித்யன் வந்தான். சரி, அவங்க அம்மா இல்லாமல் வந்துட்டான் போல. அப்புறம் ஆதித்யனையும்
நல்லா குத்து குத்துன்னு குத்துதுமா அந்த பிள்ளை. ஐயோ ஆதித்யனுமா குத்துச்சு, நீ தம்பியை போய் காப்பாத்தலையால? ஆதித்யன் சொன்னா எனக்கு இது வலிக்கவே இல்லையே அப்படி சொன்னாமா. பரவாயில்லையே, அவன் எதையும் தாங்க இதயம் போலடா. நிஜத்துலேயே அவங்க அக்கா கறி ஓயாம தள்ளி தள்ளி விடுவா. அவன் அழுகவே மாட்டான் பத்தியா, அவனுக்கு அப்படியே ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு போல இருக்கு. அப்புறம் இன்னும் கனவு முடிஞ்ச பாடு இல்லைன்னா அம்மா. அப்புறம் நான் நின்றுட்டு இருந்தேன்னா ஐயோ அடுத்து இந்த பிள்ளை நம்மளை வந்து அடிக்க போகுது தள்ளி விட போகுதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தம்மா. எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஏடா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, வெக்கம் இருக்கால? ஒரு 6 வயசு பிள்ளை, நீ 9 வயசு பையன், உன்னை அந்த பிள்ளை வந்து அடிச்சிடும்ட்டு நீ பயந்துக்கிட்டு இருந்திருக்க. அப்புறம் என்ன அடிச்சதா இல்லையா? அம்மா அதுக்குள்ளேயும் கனவு முடிஞ்சிருச்சு. பரவாயில்லையில, உன்னை அடிக்கிறதுக்கு முன்னாடி கனவே முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷம். ஒரு வழியாக அடி வாங்காமல் தப்பிச்சிட்டல. இப்போ நிஜத்துலேயே அடி வாங்கக்கூடாதுன்னு நினச்சேன்னா மரியாதையாக போய் பல்ல தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வந்துரு, இல்லைன்னா நொறுக்கி போடுவேன். மணி 7:45 கெஞ்சி வந்துக்கிட்டு கதை சொல்லிக்கிட்டு இருக்கல. அம்மா நான் அப்புறம் வந்து அந்த பிள்ளைய நல்ல தள்ளி விட்டேம்மா. ஏல இது பொய், இது கதை தானே விட்டுக்கிட்டு இருக்க. உண்மையை சொல்லு, அம்மா கண்டுபிடிச்சிருவேன். ஆமாம்மா இது பொய். அப்போ இவ்வளோ நேரம் கதைன்ற பேரில் என்கிட்ட போய் சொல்லிட்டு இருந்திருக்க. இல்லைம்மா இது மட்டும்தான் சும்மா சொன்னேன், இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் உண்மைதான். ஏல கனவு தானே சொன்னேன், அப்புறம் என்ன உண்மைங்கிற? அம்மா அதெல்லாம் உண்மையிலே கனவுமா, இது மட்டும் நான் சும்மா சொன்னேன். சரி சரி சும்மா சொன்னதெல்லாம் போதும். அபி குளிச்சுட்டு வந்துட்டான்னு நினைக்கேன். போ தம்பி போ. இப்போ அந்த அம்மா வரேன்னா அம்மா வந்து குளிக்க வைக்கவா? சரிம்மா போல வரேன். சரி அப்போ போய் இவனை குளிக்க வச்சுட்டு வந்து சாப்பாடு எடுத்து வைக்கிறது தானே, பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுத்துட்டு கூட எடுத்து வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அபி நீ தலைவனிட்டே வந்துட்டியா மேலே இருந்து? ஆமாம்மா நான் வந்துட்டேன். இவன் என்ன உட்காந்த மணிக்கு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? இல்லை நல்லா என்கிட்ட வந்து கதை விட்டுட்டு வந்து தூங்கிக்கிட்டே இருக்க உட்காந்துக்கிட்டே. ஆமாம்மா நல்ல லீவ்லலாம் சீக்கிரமே எந்திர வேண்டியது என்னம்மா. நல்லா இப்போ பாரு உட்காந்து தூங்கிட்டு இருக்கான். இல்லை ஜெய் இல்லை என்ன குளிக்கலையா? அம்மா தூக்கம் வருதுமா, இன்னைக்கு ஒரு நாள் ப்ளீஸ்மா குளிக்காம போட்டுமா. ஆனால் ஜெய் நீலாம் மனுஷனா இல்லையா? இந்த வெயிலில் எனக்கெல்லாம் பாத்ரூம்குள்ளேயே இருந்துட மாட்டோமான்னு இருக்கு, எப்படா குளிக்காம போகலாமான்னு கேட்க. அம்மா எனக்கு அப்படிலாம் இல்லைம்மா, ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள்மா. சுப்பா தம்பி தயவு செய்து என் ஜீவனை எடுக்காதடா. ஐயோ கடவுளே முடியாது, இப்போ மரியாதையாக எழுந்து வந்துரு. சரி அப்போ நான் மேலுக்கு தான் குளிப்பேன், ஒன்று தலைக்கெல்லாம் குளிக்க மாட்டேன். இல்லை உங்கள் அப்பா ஆம்பளை பையன் டெய்லி தலை குளிக்கணுங்கிறாங்க, நீ ஏன் இப்படி குளிக்கிறதுக்கே அழுகிற? போ இன்னைக்கு இதுக்கு மேலெலாம் தலை குளிக்க முடியாது, போ மேலேயாவது கழுவிட்டு வா. சே நம்ம ஏன் தான் இப்படி இருக்காங்களோ. என்னென்ன சொல்கிற? ஒன்றும் சொல்லலை. அப்பா என்ன வரத்து வர்றான். உங்கள் அப்பா சொன்ன மாதிரி இவனெல்லாம் கொஞ்சம் கண்டிச்சு தான் வளர்க்கணும் போலையே. என்ன கோவம் வருது முணுக்கு முணுக்குன்னு. தம்பி இரு அம்மா உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்னா. என்னம்மா சாப்பாடு? என்ன சாப்பாடு? உப்புமா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நீல நீளமாக இருக்குமே அந்த உப்புமாவாம்மா? சேமியாலாம் இல்லை ஏம்மா, அப்போ அந்த வெள்ளையாக இருக்குமே அந்த உப்புமாவா? உப்புமாவும் இல்லை பாப்பா, நேற்று நைட்டு அம்மா இட்லியை வச்சேன்ல அதனால இப்போ இட்லி உப்புமா. சரியா? ஏம்மா எனக்கு அதுவும் பிடிக்குமா. சரிம்மா அப்பா அம்மா எடுத்துகிட்டு வரேன்னு. தேங்க்யூம்மா. சரி அபி இதுக்கெல்லாம் தேங்க்யூ சொல்லணும்லாம் அவசியம் இல்லைண்ணே. சரிம்மா. அபி சாப்பாடு கொடுத்ததுக்கு கடவுளுக்கு தேங்க்யூ சொல்லுண்ணே. சரிம்மா. கடவுளே ரொம்ப தேங்க்ஸ் கடவுளே. இந்தா அபி சாப்பிடுண்ணே. அம்மா ஃபைல் வேணுமா? 3 ஃபைல் வேணும். காலையில் உனக்கு எவன் கடையை திறந்து வச்சுருக்கான்? காலையில் கடைலாம் இருக்கும்லம்மா. அம்மா இந்நேரம் காய்கறி கடை ஹோட்டல் அது மாதிரி தான் தங்க திறந்துருக்கும். அந்த மாதிரி பொருள் விற்கிற கடைலாம் இப்போ திறக்க மாட்டாங்க, அவங்களாம் 10 மணிக்கு மேலே தான் திறப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப அர்ஜென்ட் கிடையாதுல்ல, நம்ம தேவைன்னா நைட்டே வாங்கியிருக்கணும். நீ சாயந்தரம் வந்தவொடனே சொல்ல வேண்டியதானே. சரி அம்மா இன்னைக்கு வாங்கிட்டு வரேண்ணே. சரிம்மா. சரி போன வாரம் தானே ஏற்கனவே 2 வாங்கி கொடுத்தோம், எத்தனை தான் வேணும்? அம்மா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒவ்வொன்றுன்னு வேணுமா, இன்னும் 3 வேணும். அதை கொடுத்துட்டேன்னா அவ்வளோதான் ஃபினிஷ். அப்போ அம்மா வாங்கிட்டு வரேன் இன்னைக்கு நைட்டுண்ணே. நாளைக்கு போய் கொடுக்கலாம்ல? கொடுக்கலாமா. சரி அபி சாப்பிடுண்ணே. என்னது இட்லி உப்புமாவா? அம்மா எனக்கு இட்லி உப்புமா எடுத்துட்டு வாங்கம்மா. இந்த வரேன் ஜெய். சரி ஜெய் அபி சாப்பிடுங்க, வீட்டில் உங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸும் இல்லை. அம்மா போய் கடையில் போய் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்துடுறேண்ணே. ஓகேம்மா ஓகேம்மா. அபி ஜெய் அம்மா கீழே நிற்கேன். சாப்பிட்டீங்கன்னா உங்கள் லஞ்ச் பேக்கை அம்மா பேக் பண்ணி தான் வச்சுருக்கேன், அதையும் எடுத்துக்கிட்டு ஸ்கூல் பேக்கையும் எடுத்துக்கிட்டு வாங்க. ஜெய் கதவை பூட்டிட்டு வந்துடுடா, பழம் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், அப்படியே உள்ளேயே போட்டுடலாம். ஜெய் சீக்கிரம் சாப்பிட்றா, நான் உன் பேக்கை எடுத்துகிட்டு போகிறேன், நீ 2 லஞ்ச் பேக்கையும் எடுத்துகிட்டு வந்துடுவியா? சரி அபி. ஜெய் சீக்கிரம் வா, அம்மா வண்டி எடுத்துட்டாங்க. வரேன். அம்மா என்ன நல்லா தூக்கமா? என்னம்மா பிள்ளைங்க ஸ்கூல் போயிடுச்சா?
ஆ போயிடுச்சுமா. நீ சாப்பிட்டியாம்மா? இந்தம்மா. நான்லாம் சாப்பிடல. நான்லாம் உனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் அப்புறம் தான் போய் சாப்பிடுவேன். மணி ஆயிடுச்சுலம்மா, சாப்பிட்டுட்டு வந்திருக்க வேண்டியதானே. இதுவே லேட் ஆயிடுச்சு. இனிமேல் என்ன சாப்பிட்டு வந்து உனக்கு எப்பமா சாப்பாடு கொடுக்க? ஏம்மா, இதை அங்கே வச்சுட்டு இந்த ஹேண்ட் வாஷை பிடி, நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஆமாம், இந்தா ஹேண்ட் வாஷை கொடு. போதும் போதும், ஒரு சொட்டு போதும். ஒரு சொட்டு தான். கொடுமா. இன்னைக்கு அவள் சாப்பாடு எடுத்துகிட்டு போலையாம்மா? என்னன்னு தெரியலையம்மா. சாப்பாடு எடுத்துகிட்டு போலையோ? இல்லை, எடுத்துகிட்டு போன மாதிரி தெரியல, அதான் கேட்டேன். சரி, நான் என்னன்னு கேட்டுக்கிறேன். பிள்ளைகளுக்கு என்னம்மா சாப்பாடு கொடுத்து விட்ட? எப்பா, இந்த வெயிலுக்கு எதுவுமே சாப்பிட முடியலையே. அதுக்கு தயிர் சாதம் தான் கேட்டதுக்கு, அதனால தயிர் சாதமும் உருளைக்கிழங்கும் கொடுத்துட்ருக்கேம்மா. அப்படியா? ஆமாம் தாயி, வெக்க தாங்க முடியல. அம்மா, ஃபேன் போட்டு விடவா? வேண்டாம்மா, ஃபேன் எல்லாம் ஒரே வெக்க காற்று. இந்த ஜன்னல் வழியாக நல்லா காற்று வரும். ரொம்ப வேறத்தா வீசிக்கிடுவேன். ஃபேன்லாம் நைட்டு மட்டும்தான். நான் இருக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் போடுறேம்மா. வேண்டாம்மா, ஒரே வெக்கையாக இருக்குது. வேண்டாம், வெக்க காத்தா வருது, அனலாக இருக்குது. சரிம்மா. ஆமாம்மா, சொல்லணும்னு நினச்சேன். அந்த அம்மாவுக்கு நேற்று என்ன கொடுத்தியோ? ஆமாம்மா. எண்ணெயெல்லாம் துட்டு வாங்காமல் கொடுக்கக்கூடாதுமா. ₹1 சரி வாங்கிடணும். ஐயோ, அப்படியா? அதை எப்படிம்மா அப்படி போய் கேட்குறது? அது ரேஷன் கடையில் வாங்கினது. அதை போய் நான் எப்படி துட்டு கொடுங்கன்னு கேட்குறது? எண்ணெய், சொலகு, உப்பு, அது எதுவுமே துட்டு வாங்காமல் கொடுக்கக்கூடாதுமா. அதுக்கு தான் சொல்கிறேன். இல்லைன்னா கடைக்கு கூட்டு போ, நேரடியாக அங்கேருந்தே வாங்கி கொடுத்துரு. சரிம்மா. அது ஒன்றும் ஓசிலாம் கிடையாது. ரேஷன் கடையில் நான் ₹25 கொடுத்து தான் வாங்கியிருக்கேன். சரி, ரேஷன் கடையில் உள்ளவங்க அதை விற்றுட்டு போகிறதுக்கு பாவம். உன்னை பார்க்க வர இந்த அம்மா கஷ்டம் தானே படுது. வயசு 55 ஆயிடுச்சு. இன்னும் அது உழைச்சி தான் எல்லாத்துக்கும் வீட்டில் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கு. நம்மளுக்கு வசதி இருக்கப்போ இப்படி உட்காந்து நம்ம வாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம். சரி, இப்போ என்ன ஒரு ₹25 தான் நான் வாங்கி கொடுத்தா, அது விற்றாலும் சரி, இல்லை வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்லன்னு தான் வாங்கி கொடுத்தேன். அதான் வேண்டான்னு சொல்லலாமா? ₹1 வாங்கிடணும் பார்த்துக்கோ. சரிம்மா, அது எனக்கு தெரியாதுல்ல. சரி, இனிமேல் அடுத்த தடவை வேணால் கடைக்கு கூட்டு போய் அங்கேருந்தே வேணால் வாங்கி கொடுத்துட்றேன். ஆனால் அந்த அம்மா வீட்டுக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டக்கூடாதுல்ல. சொல்லிடு, ஏம்மா என்னாலையும் இவ்வளோதான் முடியும்னு சொல்லிடு. சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா, நான் போய் ஹாலில் உட்காந்துருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வேணா கூப்பிடுணுமா? ஏப்பா, இதுவே ஜாஸ்திம்மா. இதுக்கு வேணாலாம் சாப்பிட முடியாது. இதுவே நீ கூட தான் போட்டுடுற. அம்மா, சாப்பிட்றதே ஒரு நேரம் தான். காலையில் சும்மா ஒரு டம்ளர் ராகி கூழை குடிச்சிட்டு இருக்க. நைட்டு சாப்பிட்றதே இல்லை. அப்புறம் மத்தியானமாவது சாப்பிட வேண்டாமா? ஏம்மா, நம்மளா எந்திரிச்சு நடந்து பாத்ரூம்லாம் போக முடிஞ்சால் பரவாயில்ல. ஆளை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எங்கம்மா, சாப்பிடவே முடியலை. சரிம்மா, அதுக்கு என்ன பண்ண? வீடு எல்லாம் சரியாயிரும். நானும் அப்படி தான் நினைக்கேன். சரிம்மா, நான் இப்போ ஹாலில் உட்காந்துருக்கேன். சாப்பிட்டுட்டு கூப்பிடுன்னு. தண்ணி எதுவும் பிடிச்சி வைக்கவா? இல்லைம்மா, அந்த தூக்காளியில் இருக்குது, நிறையா இருக்குது, வேண்டாம். சரிம்மா, அப்போ சாப்பிடு. ஏம்மா, அந்த வரேம்மா. என்னம்மா, சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. நீ என்னை சாப்பிட்டுட்டு பிள்ளைகளை வேற போய் கூப்பிட போவேல்ல, அதான் கூப்பிட்டேன். ஆமாம்மா. தண்ணி எதுவும் வேணுமாம்மா? இல்லை, தண்ணிலாம் இருக்குது. சரிம்மா, அப்போ நான் தட்டை கழுவி வச்சுட்டு அப்படியே வீட்டை பூட்டிட்டு கிளம்புறேன்னா? சரிம்மா. அந்த பையனுக்கு கொஞ்சம் தலையில் எண்ணெயை தேய்ச்சி விடுமா. ஏம்மா, எண்ணெய்லாம் தேய்க்கதாம்மா செய்யுது. அவன் மண்டையா அப்படி தான் இருக்குது. ஏம்மா, வெயில் பார்த்தியா? எண்ணெய் தேய்ச்சாதாம்மா கொஞ்சம் தாங்கும். இல்லைன்னா வெயில் நேரடியாக சூரிய வெளிச்சம் அது மேலே பட்டுச்சுன்னா என்ன ஆகும் இல்லை? சரிம்மா. சரிலையா பாட்டு ஓடுது? ஆமாம்மா. சரி, நான் அப்படியே கிளம்புறேன்னா? சரிம்மா. ஏம்மா, நான் போயிட்டு வரேன். சரிம்மா.